காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரை க்ரஷ்ஷா பார்த்தேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மனசு வருத்தப்பட்டு திரும்ப வந்துட்டேன். யாரு? ஜிம்ல ஒரு 2 பேரு. அப்புறம் இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். பின்னாடி ஒரு பையன் நின்றுப்பான். என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்திருக்கான், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற லெவல். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாரு எனக்கு நிஜமா தெரியல. ரசிச்சு பார்த்த ஒரு ஆண் மகன் உங்க காலேஜ் டேஸ்ல உங்களோட கிரஷ் எந்த டைம்? ஸ்கூலா காலேஜ் சொல்றீங்க கேக்குறீங்களா? காலேஜ். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க 2 கேள்வி கேட்பாங்க. நான் வரேன் காலேஜ். நிறைய பேர் ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரை க்ரஷ்ஷா பார்த்தேன், அப்புறம் ஒரு சீனியரை க்ரஷ்ஷா பார்த்தேன், அப்புறம் வந்து வேற பக்கத்து காலேஜ்ல இருக்கிறவங்கள க்ரஷ்ஷா பார்த்தேன். ப்ரொஃபஸரை க்ரஷ்ஷா பாத்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. லேசால த்ரிஷா மேம் கூட ப்ரொஃபஸரை தான் க்ரஷ்ஷா வச்சிருப்பாங்க. அப்ப மேடி மாதிரி இருப்பாரு அவங்க கிரஷ். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மனசு வருத்தப்பட்டு திரும்ப வந்துட்டேன். சரி, இப்பயும் கிரஷ் இருக்கா? இப்பவும் கிரஷ் இருக்கா? இப்பவும் இருக்காங்கல்ல. இப்போ யாரு? ஜிம்ல ஒரு 2 பேரு. அப்புறம் ஜிம்மா? ஹிந்தி டான்ஸ், தமிழ் டான்ஸ், டிராமா. ஆமாங்க, ஹிந்தி பாட்டுக்கு இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். அந்த இது போட்டிருப்போம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். பின்னாடி ஒரு பையன் நின்றுப்பான், இப்படி பண்ணுவோம். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பீரியடே வந்து நீங்க இது பண்ணிடுவீங்க, வேஸ்ட் பண்ணிடுவீங்க. நான் இவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். என்னன்னா இவங்க வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இவங்க வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. வந்து இவங்க வொர்க் பண்ணிட்டு கரெக்டா வெளில வராங்க. நைட் ஷிஃப்ட் நான் தூக்கத்துல போன் காமிச்சு போட்டோ காமிச்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களை பாத்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது எவ்வளவு கியூட்டான ஒரு சோல் இல்லையா? பார்த்தோன்னே டக்குன்னு அட்ராக்ட் ஆயிட மாட்டோம்ல. சோ அவர் அட்ராக்ட் ஆகி அவங்க அம்மா கிட்ட சொல்லி பொண்ணெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்காங்க. வேற லெவல். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாரு எனக்கு நிஜமா தெரியல. உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது இருந்துச்சா பிரச்சனை இல்ல பாண்டிய பார்க்க வந்தாரா? வெரி குட் ப்ரோ. என்னங்க ரிப்ளை பண்ணீங்க? மறுநாள் காலையில ஒரு MICல இருந்து ஒரு கால் வருது. சிஸ்டர், பாட்னி நீங்க சடனா கொஞ்சம் வாங்கல அப்படின்னா, என்ன சிஸ்டர் இப்பதானே ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு கொஞ்சம் வாங்க, நீங்க வேணும். இங்க நான் வேணுமா? என்ன ஏதாவது இது பண்ணிட்டேனா, தப்பு கிப்ப பண்ணிட்டேனா, நான் அந்த மாதிரி போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வந்து வெளியே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து பார்த்தா அந்த மேம் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க, அந்த ஆன்டி. லைக் சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இல்லைம்மா நாங்கள் வந்து நேற்று வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் வந்து ECG எடுத்தேன். ஆமாம் நான் எடுத்தேன். இந்த மாதிரி வந்து இல்லைம்மா என்னோட பையன் வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். வெரி குட்ங்க, கங்க்ராட்ஸ். எனக்கு எதுக்கு சொல்கிறாங்க தெரியல. இதுக்கு MICலேருந்து ஓகே கங்க்ராட்ஸ், நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலை நல்லா பார்த்துட்டு இருக்கேன், நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அப்படியா? ஓகே சூப்பருங்க, கங்க்ராட்ஸ். என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல நம்ம பொண்ணு பாக்கிறதுக்கு ஓ சூப்பர் நல்லா பாருங்க, அதான் பாத்துட்டு இருக்கோம். என்னது அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. அவங்க ஃபேமிலியே வராங்க. அவங்க அந்த பொண்ணோட அக்கா. இல்ல நைட்டு முடிஞ்சிச்சு. இது வந்து விடிய காலையில ஒரு 7 o'clock நைட்டு பார்த்துட்டு விடிய காலையில ஃபேமிலி வந்துட்டாங்க. இல்ல நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அப்படியாமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு